Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5-year BA LLB அட்மிஷன் கவுன்சிலிங் பத்தி நம்ம சேனல்ல ருட்டீனா வீடியோ பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து என்ன அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் வந்து போன வருஷம் எவ்வளவு இருந்தது, இந்த வருஷம் எவ்வளவு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து இந்த வருஷத்துக்கு 7.5 ரிசர்வேஷன்ல கட் ஆஃப் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம என்ன வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்டா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து 7.5 ரிசர்வேஷன் பத்தி எக்ஸ்பிரஸ்ல நம்ம வந்து பேச போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஈஸியா இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் நீங்க ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுக்கு டபுள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 7.5 ரிசர்வேஷன்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சாதான் அதுக்கான ரிசர்வேஷன் நீங்க கிளைம் பண்ண முடியும். நல்லா கவனிக்கணும். 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து சிறப்பு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இது வந்து நீங்க லாக்கு வந்து படிக்க போறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு மட்டும்தான் இது 7.5 ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது. நீங்க 3-year LLBக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க என்னதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் உங்களுக்கு 3-year LLBக்கு வந்து கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த டேட்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 30/8/2021 வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த டேட்ல வந்து 6th to 12th வரைக்கும் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கறத முதல்ல மெடிக்கல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க MBBS படிக்கிறதுக்கு உண்டான அந்த இதுக்கு மட்டும்தான் மேல் படிப்புக்கு 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கறத 2021ல இருக்கக்கூடிய சிஎம் தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை அப்படியே கொஞ்சம் ரீமாடிஃபிகேஷன் பண்ணி வந்து எல்லா எஜுகேஷன்லையுமே நீங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, மெடிக்கலுக்கு அதே மாதிரி நர்சிங் அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து TNAU அதாவது நீங்க அக்ரிகல்ச்சருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்க வந்து சட்ட படிப்புக்கு படிக்க போறீங்கனாலும் சரி, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப கரண்டா இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் என்ன பண்ணிருந்தாங்கன்னா டோட்டலா வந்து எல்லா எஜுகேஷனுக்கும் வந்து 7.5 ரிசர்வேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து நடைமுறையில 2021ல இருந்து இப்போ வரைக்கும் 2024 ஸ்டில் நம்ம கரண்ட் டேட் வரைக்கும் என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அரசு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகள் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா இது கிடையாது. நீங்க தமிழ் நிறைய பேர் தான் கேட்கறாங்க, நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் வருமானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிடையவே கிடையாது. நல்லா கவனிக்கணும். அரசு பள்ளி, மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கல்லர் சீர்திருத்த பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படும் பிற பள்ளிகள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்கூல்ல நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் இந்த லிஸ்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கறதான் நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு வந்து சொல்ல வராங்க. இப்ப இந்த இவ்வளவு பெரிய ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளேஷன் இப்ப தேவையில்லையே நீங்க நினைக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயமே தெரியாம இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து LLBக்கு உள்ள வரலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து போன வருஷம் நடந்தக்கூடிய கட் ஆஃப் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல டேட் பாருங்க. லா அட்மிஷன் 2023 to 24 கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 5-year BA LLB டிகிரி கோர்சஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு தான், ஹானஸ்க்கு அதாவது சோயிலுக்கு வந்து கிடையாது. டேட் வந்து 16/6/2023. போன வருஷம் ஆக்சுவலா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷனா க்ளோஸ், அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனித்தனியா போச்சு. போன வருஷம் வந்து 4th ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து போச்சு. இந்த வருஷம் வந்து செகண்ட் ரவுண்ட் வரும், தேர்ட் ரவுண்ட் வருமா வராதா அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அதெல்லாம் வந்து இப்போ பேசல. இப்போ நம்ம முழுக்க வந்து 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்க அவங்களும் பாருங்க, நீங்க 7.5ல இல்ல அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ கரண்ட் அப்டேட் படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நேத்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 1 day வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங் இருக்குது. 15ஆம் தேதி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட்டை நீங்க அமௌண்ட் பே பண்ணி அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து எடுத்துட்டு போயிட்டு காலேஜ்ல வந்து சப்மிட் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர்.
இப்போ வந்து போன வருஷம் 14/7/2023 இந்த டேட்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கட் ஆஃப் மார்க். இதுல அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 97.250% வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து இதுதான். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடைக்கும். அதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் வந்து தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து பாருங்க 92.750% உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெரிட் லிஸ்ட்ல. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து பாருங்க 90%. கிட்டத்தட்ட 2 மார்க் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு. அப்போ 92ல இருந்து 91 90ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா இந்த 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மோஸ்ட்லி என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா வந்து ஃபில் பண்ணி விட்டு அதே மாதிரி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பிசிஎம், அதாவது பிளாக் வேர்ட் கிளாஸ்லயே முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 93.250% வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் சாரி அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 84% சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி இருக்கக்கூடியவங்களுக்கு 94, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 94, எஸ்சி ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 95, எஸ்டிக்கு வந்து 95 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போன வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எவ்வளவு வரும் ப்ரோ, நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எவ்வளவு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஜெனரலா எல்லாருமே உண்டான ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த கட் ஆஃப்ல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சர்ச் பண்ணி பார்த்ததுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்னைக்குமே வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாகாது, கூட தான், அதாவது இன்க்ரீஸ் தான் ஆகும் தவிர என்னைக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் லெவலில் வந்து கட் ஆஃப் இருக்கோ அதே மாதிரி அதோட கொஞ்சம் அதாவது 0.5% இருந்து 1% வரைக்கும் இது 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர எனக்கு தெரிஞ்சு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம். இதுதான் ஏன்னா உண்மையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சீட் கிடைச்சிரும் சொல்லிட்டு என்ன ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், எது எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசிடக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறதுனால இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வுகளை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இப்படியே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல வந்து ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு மாறுபாடுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான கட் ஆஃப் வந்து எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஏன்னா வந்து என்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்களோ அதோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஆகுது, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து இதே மாதிரி ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல. அது எங்க போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ரேங்க்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷன் சொல்லிட்டு தனியாக வந்து கட் ஆஃப் BA/LLB அஃபிலியேட்டட் லா காலேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கீழே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு நேராக பார்க்கும்போது உங்க அப்ளிகேஷன் பேஜில் நீங்க எவ்வளவு கட் ஆஃப் உங்க கையில் வச்சிருக்கீங்களோ அதுக்கும் வந்து ஒத்து போகுது அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கு, ரொம்ப எனக்கும் அந்த கட் ஆஃப்க்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த விஷயத்துக்கு நீங்க வந்து நோக்கி போயிருங்க. ஏன்னா இதையே நம்ம வந்து நம்பி உட்காந்துருக்க வேண்டாம். ஏன்னா 10 வருஷ காலமா வந்து LLB வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கு. போட்டு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி சீட் வாங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். நீங்க வெயிட் பண்ணுங்க. வரக்கூடிய கம்மிங் சாட்டர்டே அப்படிங்கிற ஈவினிங் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து சண்டே மார்னிங் இல்லை சண்டே ஈவினிங். ஏன்னா யூனிவர்சிட்டி நான் நல்லா இந்த 3 to 4 இயர்ஸா நான் வந்து செக் பண்ணி பார்த்ததுல யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர்லாம் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங், அதாவது வீக் எண்டில் மட்டும்தான் வந்து அவங்களுடைய அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் சைலண்டாக கொடுப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் கொடுப்பாங்க. அந்த அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து மெயில் வரது தெரியும். மற்றபடி நம்ம வெளியாளர்களுக்குனா வந்து இது வந்து தெரியவே தெரியாது. ரொம்ப சைலண்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வந்து எப்படா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பகல் ஃபுல்லாக நம்ம வந்து வெயிட் பண்ணி வெப்சைட் ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருப்போம். எந்த ஒரு அப்டேட்டும் வராது. நம்ம லைட்டாக கண் அசந்து தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து யூனிவர்சிட்டி வந்து போயிட்டு இருக்குது. அதனால வீக் எண்டில் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வரும். நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கீங்கன்னா தயவு செய்து அடிக்கடி வந்து என்ன வந்து கமெண்ட்ல வந்து போடுறது, எனக்கு வந்து கால் பண்ண நைட் 12 மணிக்கெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி நான் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கேன், என்னுடைய மார்க் வந்து இது, எனக்கு சீட் கிடைக்குமா, எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க
அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நைட்டு 12 மணிக்கெலாம் எடுத்து கால் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ நான் நம்ம சேனலில் நீங்கள் ரொட்டீனாகவே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன்னா அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ விஷயத்த வந்து கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்டேட்டடாக நான் வந்து கவர் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த கண்டினியூஸாக எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டை வியூ பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டவுட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிக்க முடியும். யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து கேட்க தேவையில்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் யாருக்கிட்டையும் போயிட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவையும் நான் அனலைஸ் பண்ணி இன்னைக்கு கூட யூனிவர்சிட்டிக்கு வந்து மார்னிங்லேருந்து கால் பண்ணேன். கால் வந்து ரீச் ஆகலை. ஈவினிங் டயத்தில் வந்து அப்டேட் பண்ணாங்க, கால் வந்து அட்டன் பண்ணாங்க. அதில் நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதில் அந்த கால் பண்ணி பேசினவங்களுக்கே வந்து எங்களுக்கு தெரியாது. பட் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனை தாண்டி நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, உங்களுடைய அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிட்டு கட் ஆஃப் வந்து தனியாக வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வருஷம் அது வந்து சைலண்டாக வந்து மெயில் மட்டும் அனுப்பி விட்டுருவாங்க. அந்த கேட்டகரியில வந்து உங்க கட் ஆஃப் வந்து நல்லா மார்க் வந்து ஹை ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போன வருஷம் 3 LLBக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணக்கூடாது. மேனுவலா ஜெராக்ஸ் எல்லாமே போட்டோ இது ஜெராக்ஸ் எடுத்து அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் வந்து கொரியர் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 days வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ இல்லை வந்து கொரியர் மூலியமாவோ உங்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது யாருக்காக அப்படின்னா இந்த ஸ்பெஷலுக்கு கேட்டகரியில் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக மட்டும்தான் இது வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு டிசபிலிட்டி பர்சனா இருக்கீங்க, இல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து கொடுப்பாங்க. அதையுமே நீங்க இந்த வருஷம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு மெயில் வரும். அடிக்கடி மெயில வந்து செக் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது நான் வந்து இந்த வீடியோல கவர் பண்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வரக்கூடிய அப்கமிங் வீடியோல அந்த டாப்பிக்கை பத்தி நம்ம வந்து இதில் வந்து பேசலாம். இனி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அதாவது அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 10 o'clock மேலே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்க. எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அலாட்மெண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி லைவ் டெமோ நம்ம சேனலில் நம்ம கொடுப்போம். வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.